ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவர் வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு பிரேக்கப்பில் இருக்கார். சரி 2 பேரும் எங்கேயோ சேர போகிறாங்க, இன்னமும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்டேஜ் தான் என்னென்னா ஜெயம் ரவி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வினய், அவர் வந்து ஒரு கே கேரக்டர் பண்ணியிருந்தார். இவர் வந்து யோகி பாபு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த ஸ்பெர்ம் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வினய் கேட்க, வினய் வந்து ஒரு கேயாக இருந்துட்டு நான் ஒரு குழந்தைக்கு நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஸோ வினய் கேட்க, வினய் வந்து ஒரு இவரை என்ன சொல்கிறது ஸ்பெர்ம் டோனர் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெயம் ரவி யோகி பாபுவும் இது பண்ணி அவங்க 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீயும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஜெயம் ரவியும் சரின்னுவார். ஆனால் ஜெயம் ரவியோட ஒரிஜினல் கேரக்டர் என்னென்னா குழந்தையே வேணான்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஃப்ரெண்டு சொல்லலாம் அப்படின்னால சரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது டோனாஸ் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஹாஸ்பிட்டலில் சம் மிஸ்மேட்ச் ஆகிடும். அதை எடுத்து அவங்க வந்து இந்த ஐவி பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஜெயம் ரவியோட இதை. ஸோ அதனால் ஸ்பெர்ம் இது. ஸோ அப்போது என்னென்னா இந்த கதையில் எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த குஷி படத்தில் சொன்ன மாதிரி தென்காசியில் பிறந்த ஒரு பொண்ணும் சென்னை கல்கட்டாவில் பிறந்த ஒரு பையனும் சேர போகிறாங்க எப்படின்னா அப்படின்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் துணி கடையில் மீட் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கதையில் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து ஐவிஎஃப் பண்ணும்போது இவரோட இதுதான் பண்ணாங்க அப்படின்னா, ஆனால் அவங்க டாக்டர்ஸ் வந்து யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து சீக்ரெட், நாங்கள் யாரோடதெல்லாம் சொல்ல மாட்டோம், பட் உங்களுக்கு குழந்தை அவ்வளோதான், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதை கொண்டு போனது நல்லா இருந்தது.